ரைட். நான் ஜோதி தான் பார்க்க வந்தேன். ஆனால் பார்க்க மட்டும் இல்லை, கூடவே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்னையும் பார்க்குறீங்க? என்ன மாப்ள கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க? எங்கே? என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிங்க? சித்ரா, நீ எந்த காலத்துல இருக்கிற? நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் ஆன மாதிரி தான். தாராளமா கூட்டிட்டு போட்டோம், அனுப்பி விடுங்க. தேங்க்யூ பாட்டி. சொல்லுமா. அப்பா, ஜோதிக்கு பார்த்த மாப்பிள்ள ஜோதிய வெளியே கூட்டிட்டு போறான். எங்க போறேன்னு சொன்னானா? ஏதோ அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குன்னு சொன்னான். அவளை போக விடாம தடுக்க வேண்டியது தானே? நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன்பா. கடைசி அந்த கிழவி வந்து மாப்பிள்ள கூட தானே போறா, போட்டம் விடுன்னு அனுப்பி வச்சிட்டான். ஏதோ தப்பு நடக்குதுமா. மாப்பிள்ள கிட்ட நான் விசாரிக்கிறேன். அப்பா, எல்லாம் நம்ம கைய மீறி போற மாதிரி இருக்கு, பாத்துக்கோங்க. மூஞ்சி அப்படி வைக்காதீ, பார்க்க முடியல. இப்ப அதான் ஃபேஷன் தெரியும்ல. ஃபேஷன் பத்தி நீ என்கிட்டயே சொல்றியா? சரிதான் போடி. என்ன தெரியும் உனக்கு? அத பத்தி பார்த்தீங்களா? ஐ அண்ணா வந்துடுச்சு. மெஹந்தி வந்தாச்சு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான மருதாணி வைக்க சொன்னீங்க. மருதாணி போட போறோம் பாட்டி. மருதாணியா? இலைய பறிச்சு அரைச்சுதான் போடுவாங்க. அரைச்சு கிரிச்செல்லாம் போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் பாட்டி. இப்பெல்லாம் இப்படிதான் போடுறாங்க. தெரிஞ்சுக்கோ பாட்டி. சரி சரி, மருதாணிய குடுங்கடி, பொண்ணுக்கு நானே போட்டு விடுறேன். பாட்டி, உங்களுக்கு மருதாணி எல்லாம் வைக்க தெரியுமா? இது என்னடி பெரிய விஷயம்? நடுவுல ஒரு தட்டை, எல்லா விரலையும் ஒரு உருண்டை, அவ்வளவுதான். அதெல்லாம் அந்த காலம் பாட்டி. இப்பெல்லாம் மருதாணியில டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது யாரு வைப்பா? இந்த வீட்லயே மூளைய பிச்சிக்கிற அளவுக்கு மருதாணியில டிசைன் போடுறது எங்க அண்ணன் கார்த்தி தான். ஓ, இருங்க கூட்டிட்டு வரேன். சரி சரி. அண்ணனே ஒரு நிமிஷம் வாயேன். எங்க மருதாணி வைக்கணும், வானே. மருதாணி வைக்கவா? அதெல்லாம் லேடி சமாச்சாரம், நீங்க பாத்துக்கோங்க. அண்ணே, இந்த ஸ்வீட் படம்லாம் அழகா வரைவல்ல. ஏய், கடையில விக்கிற ஸ்வீட்ல வரையறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குப்பா? அண்ணே, ஐஸ்வர்யாக்கு மருதாணி வைக்கணும், வானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நான் லாட்ஜ்ல தங்க வைக்கணும், போன நேரமா. அண்ணே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ வா. ஏய், சொன்ன கேளு. அண்ணே, வானே. வேணா கழுது, சொன்ன கேளு. வா சொல்றேன்ல. வானே, வானே சொல்றோம்ல. இங்க உட்காரு. அண்ணி பக்கத்துல உட்காருனே. அண்ணி பக்கத்துல உட்காரு. நாங்க சொல்றேன்ல, உட்காரு. இங்க பாரு, மருதாணி இருக்கு. இப்ப நீ தான் அன்னைக்கு மருதாணி போட்டு விட போற. இந்த அப்படி சோபன சொன்ன கேளு. பாத்து வேட்டில விழுந்துருப்பது. தள்ளிப்பிடி போட்டு விடுங்க. சரி போடு. அண்ணே, வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் போட்டு விடுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி சரி, வெச்சு விடுங்க மாமா. வைக்கிறேன்.
அப்படி பாக்குறவ? ஒண்ணு இல்லையே. உனக்கும் மருதாணி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? மருதாணி வச்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா யார் வச்சு விடுவா? ஏன் நான் வச்சு விடுறேன். யாரு? நீங்க. மருதாணிய வச்சு விட சொன்னா 4 கோடும் 10 முட்டையும் போட்டு வச்சுட்டேன்னு சொல்லுவீங்க. போங்க போங்க, போய் வேலைய பாருங்க. கல்யாண வேலைய பாருங்க, போங்க. கமான் ஜோதி. அசோக், என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது எங்க அத்தை வீடாச்சே. இஸ் இட்? நம்ம இங்க தான் போக போறோம். அப்போ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது? என் ஃப்ரெண்டுக்கு தான். ஃப்ரெண்ட்? வாங்க போலாம். வாங்க, கமான். வாங்க ஜோதி. முடிஞ்சு. மாமா சூப்பர் மாமா. அண்ணே சூப்பர் போ, செம்மையா இருக்கு. உனக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ? ஜோதி, வாவா. ஜோதி வாவா. அத்தை, இவரு அசோக். வாங்க. என்னம்மா, என்ன நடக்குதுங்க? இவ தொல்லை தாங்க முடியல அத்தை. இவ எங்க போனாலும் செவுத்துல ஒட்டின பல்லி மாதிரி திரும்ப திரும்ப ஒட்டிக்கிட்டே இருக்கான். அசோக் வாடா. ஹாய். என்ன ஜோதி, வாங்க. ஹாய்டா. வாடா அசோக், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏன் இவ்வளவு லேட்? சாப்பிட்டியா? வரும்போதே நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன ஜோதி அப்படி பாக்குறீங்க? நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னது இவனதான். கார்த்தி எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அப்படியா? சோபனா, பிள்ளை கூட வந்திருக்கானே, இவன் யாரு? அவன் தான் ஜோதிக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ளத்தை. இவன் எதுக்கு இவளங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? யாருக்கு தெரியும்? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்புறம்டா கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி நல்லபடியா போகும்? அதான் இவ வந்து தொலைச்சு விட்டாலே. நாளைக்கு காலையில இந்நேரம் தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி எல்லாம் நிப்பான். கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. அம்மா, இது என்ன மருதாணில வச்சிட்டு இருக்கீங்க? இதுவா? கல்யாணம் நெருங்குது இல்ல, அதான் இப்பவே எல்லாரும் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், ட்ரெடிஷனல் விஷயமா இருக்கே. ஆமா. ஜோதி, நீங்களும் மருதாணி வச்சுக்கோங்களேன். நானா? இல்ல வேணாம். நோ நோ நோ, வச்சுக்கோங்க. அசோக் சொல்ற கரெக்ட், நீயும் வச்சுக்கோ. அதான் மாப்பிள்ள ஆசைப்படுறாருல, மருதாணி வச்சுக்க. ஜோதி, போய் வச்சுக்கோங்க. அது வேணாமே. மாப்பிள்ளைன்னு சொன்னது ஒண்ணு தானே? ஓம் பிளான் தானே? நடத்து நடத்து. ஜோதி, கம் ஆன், எனக்காக போட்டுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ். அதான் சொல்றேன். வா வா, இந்த இங்க உட்காரு. வா உட்காரு ஜோதி. இந்த அசோக் வச்சுறியா? ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்கான். ஆமா, அப்ப இதுக்கு முன்னாடி யார் மருதாணி வச்சிட்டு இருந்தது? அது கார்த்தி தான். அப்ப அவனே வச்சு விட சொல்லுங்க. சரி சரி. கார்த்தி அண்ணனா? சான்ஸே இல்ல. எங்க அண்ணனுக்கு மருதாணி எல்லாம் வைக்க தெரியாது. ஏய், அவன் யாருக்கு நீ மருதாணி வச்சு விட போறான்? ஊர்ல இருக்கிற பொண்ணுக்கு வச்சு விட போறான்?
அவன் சொந்த மாமன் பொண்ணுக்கு வைக்க போறான். அதுல என்னடி இருக்கு? என்ன மாதிரி? அதான் நீங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது அவங்க வீட்டு ஆளுங்களாம் பத்திரிக்கையை தூக்கி வெளியில எரிஞ்சிட்டாங்களே, அப்புறம் என்ன இன்னும் மாமன் பொண்ணு மச்சான் பொண்ணுன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க? தூக்கி எரிஞ்சிட்டா உறவு இல்லைன்னு ஆயிடுமா? டேய், நான் சொல்றேன்டா, நீ போய் அவளுக்கு வச்சு விடு. அத்தை, என்னத்தை இதெல்லாம்? நீ சும்மா இரு ஜோதி. அம்மா, ஜோதிய கட்டிக்க போறவரு கூட இருக்கிறப்போ அண்ணன் எப்படிமா மருதாணி வைக்கும்? சோ வாட்? எனக்கு மருதாணி வைக்க தெரியாது. ஜோதி மருதாணி வைக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால தான் சொல்றேன். கார்த்தி, நம்ம ஊர் பையன் நீயே வச்சு விடு. சரி நண்பா, நீ சொல்ற ஓகே தான். போட வெச்சு விடு. ஜோதி, கையை கொடுமா. பயப்படாத, நல்ல டிசைனாக தான் போடுவேன். ஸ்டார்டிங் ஏத்தா சோபனா, என்னடி குத்துது? கைய பிடிச்சி ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சு விடுறான் உங்க அண்ணே. மருதாணி தானே வரையறாங்க, விடுங்க அத்தை. அது எப்படி விட முடியும்? இதே இது வேற ஒரு பிள்ளை கைய பிடிச்சி மருதாணி வரைஞ்சு விட்டுருந்தா நான் ஒன்னும் பெருசா எடுத்துருக்க மாட்டேன். இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவளதான் லவ் பண்றேன்னு ஊர் ஊரா புடவை வாங்கி கொடுத்து வந்தேன் உன் அண்ணே. இவளை கட்டணும்னு தானே என் பிள்ளைய கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நம்ம எல்லாரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஐசோ கட்ட போறேன்னு சொன்னா. ஆனா கல்யாணத்துக்கு எல்லா விஷயத்திலும் இவளை தானே முன்ன நின்று நடத்தணும்னு சொல்றான். அப்படிப்பட்டவ கைய பிடிச்சு பிடிச்சு மருதாணி போடும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தானே இருக்கும். அத்தை, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நாளைக்கு தானே அண்ணனுக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடி போடி, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வேற எதுவும் நடந்துருமோன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, டோன்ட் வரி. ஆண்டாளம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருமா. சூப்பர்ல. வா கார்த்தி, சூப்பரா வரைஞ்சிருக்கடா. தேங்க்ஸ் டா. அம்மா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட? என்கிட்டதே. ஆனா என்னை விட அவன் சூப்பரா வரைவான். ஆனா என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் சுத்தமா எதுவும் வராது. ஜெயலட்சுமி, இப்ப அவர் அதை பத்தி ஏதாவது கேட்டாரா? எதுக்கு தேவையில்லாம நீ என்ன பத்தி சொல்ற? ஏய், உண்மையை தானடி சொன்ன. தம்பி, ரொம்ப நல்லா மருதாணி வைக்கிறியே. இத்தனை வருஷம் என் புருஷன் நல்லா மருதாணி வைப்பேன்னு ஏமாத்திட்டான்பா. சரி சரி, மருதாணி வச்சாச்சுல, போய் படுங்க. காலையில கைய கழுவிட்டு பார்த்தாதான் தெரியும் யாருக்கு சவந்திருக்குன்னு. பாட்டி, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் மருதாணி வச்ச 1 மணி நேரத்திலேயே சூப்பரா செவந்துரும். யாரு கை அதிகம் செவந்திருக்கோ அவங்க மேல மருதாணி வச்சு விட்டவங்களுக்கு பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓ, இது வேறயா? ஏத்தா சோபனா, கிழவி என்ன புதுசா ஒரு கதையை சொல்லுது. இப்ப இந்த ஜோதி பிள்ளைக்கு உங்க அண்ணன் தான் மருதாணி வச்சு விட்டுருக்கான். இவ கையை விட அவ கை செவந்து போயிருச்சுன்னா மானம் கெட்டு போயிருமேடி. கார்த்தி என்ன கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஐஸ்வர்யாக்கு வச்ச கோன்ல எக்ஸ்ட்ராவா செவைக்கிற மாதிரி நான் கலரை சேர்த்துட்டேன். என் செல்லக்குட்டி, என் தங்கமே, எவ்வளோ பாசக்காரி. ஐயோ, சத்தமா பேசிவிட்டேன். உண்மையிலே இவ கையை விட அவ கை செவந்திருந்துச்சு, நான் ரொம்ப நொந்து பேர்பேண்டி. இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு ஜோதி இங்க இருக்கா வந்து கூட்டிட்டு போ, அங்க இருக்கா வந்து கூட்டிட்டு போன்னு. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுங்க போனை, எடுங்க.
இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொதப்பினதுனால கடுப்புல இருக்காங்களோ? ஐடியா. ஜோதி அங்கேயா இருக்கா? ஆமா, அவ மட்டும் வரல, கூட அவளுக்கு பார்த்த மாப்பிளையும் வந்திருக்காரு. அவளால இங்க குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே ஜோதியை கூட்டிட்டு போனாரு. இவங்க 2 பேரும் அங்க போலியா? ஜோதி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அத்தை, ஜோதி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அசோக்கோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, அந்த பால்கோவாக்கார மகன் கார்த்தி தான். என்ன சொல்றவ? அசோக் ஜோதிய வேற எங்கேயும் கூட்டிட்டு போல பாட்டி, கார்த்தி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அரைஞ்சன. சரி, போ இங்க இருந்து. நீங்க அரைஞ்சா கூட பரவாயில்ல பாட்டி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஜோதி அங்க இருக்கிறது தான் உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை வரலனா இந்தாங்க, இந்த போட்டோவை பாருங்க. இப்ப நம்புறீங்களா அவ அங்கதான் இருக்கான்னு? அந்த மாப்பிள்ளை பையலுக்கு போனை போட்டு கொடு. ஹலோ, யாரு? நாகரத்னம் பேசுறேன். சொல்லுங்க பாட்டி. தம்பி எங்க இருக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு கல்யாண வீட்ல. தம்பி, உங்க ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனவங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போயிருக்கணும். எதுக்கு அந்த பால்கோவாக்கார மகன் கார்த்தி வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க? நீங்க போனது இல்லாம ஜோதி வேற கூட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். 25 வருஷமா எங்களுக்கும் அவங்களுக்கும் தீராத பகை இருக்கு. அதனால என் குடும்பத்துல 2 இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனதே தப்பு, இதுல ஜோதியை கூட்டிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. பாட்டி, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பகை சீரியஸாவே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம கார்த்தி என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதனால தான் பாட்டி வந்தேன். நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப சொல்றேன், இனிமே நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஜோதியை கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். கல்யாணம் முடிஞ்சதும் நேரா உங்க காலடியில தான் வந்து நிற்போம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ். பாட்டி, என்ன எதுவும் பேச மாட்டீங்க? சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே ஜோதியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரியா, இருந்துட்டு வாங்க. தேங்க்யூ பாட்டி. ஆனா இதுவே கடைசியா இருக்கட்டும், புரியுதா? தேங்க்ஸ் பாட்டி. உங்ககிட்ட பேசுறது அப்படியே என் பாட்டி கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு பாட்டி. என் பாட்டி நான் சாகல பாட்டி, உங்க மூலமா எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்காங்க. தேங்க்யூ பாட்டி. சரியா, பார்த்து சூதானமா வாங்க. சரிங்க பாட்டி.
அடியாத்தி நல்லாதான் சவந்திருக்கு. என்னது சவுந்திருக்கு? பாட்டி அவசரப்படாதீங்க, மதனி இருக்காகல, முதல்ல அத பார்க்கலாம். மோச கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டா. மதனி நீங்க வாங்க. போமா.